ஹலோ சார், கேக்குதா சார்? கேக்குது சார், நாங்க ஒரு ஹிந்தி படம் பண்றோம் சார். அதுல நீங்க நடிக்கணும் சார். அதுதான் பேச சொன்னாங்க பாம்பேல இருந்து. இல்ல சார், தமிழ் தெரிஞ்சு மட்டும் நடிக்கவா செய்றீங்க? அதனால அப்படியே வந்து ஹிந்தில அப்படியே சும்மா ட்ரை பண்ணலாம் சார். फीमेल ओरिएंटेड कैरेक्टर दीपिका पडुकोन தான் பண்றாங்க. अरे यार क्या बात करती है? सुन, बहुत बात करती है. दीपिका मैडम एक मिनट இல்ல மேடம் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க இருக்காங்க இங்க ஆபீஸ். அவங்க தீபிகா போல பேசுறீங்க. எங்க பெர்மனன்ட் பாஸ்ல யாரோ பேசுறாங்க. தீபிகா படுக்கீங்க சார். சார் சார் பி சீரியஸ் ஹிந்தி படம் ஒண்ணு தீபிகா படுக்கோன். Come on man, this is not happening. பாருங்க அவங்க ஹேப்பனிங் போறாங்கன்னா உடனே பேச சொன்னாங்க. இல்ல அது வந்து ஒரு 10 days தாங்க ஷூட்டிங் வந்து போர்ச்சுகல்லையா? ஓகே, அவுச்சகல்ல இல்லைங்க, போர்ச்சுகல். ஓ அப்படி. ஓகே ஓகே. போடுங்க. இது அவங்க दीपिका मैडम பேசுறாங்க. एक मिनट प्लीज. हेलो हेलो या रियली दीपिका पडुकोन और ஏன் உனக்கு ஏற்கனவே தெரியுமா உங்க வயசு மகரக்கட்ட? Hi, this is Deepika Padukone here. மேடம் அவருக்கு இங்கிலீஷ் ஹிந்தி எதுவுமே தெரியாது. he is 7th standard fail மேடம். Oh no, so sad. உங்கள so bad. சரி அப்பா சொல்லுங்க சதீஷ். ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆகல. லைட்டா வந்து தீபிகா படுகோன் நடிக்கிறாருன்னு இது தவிர இந்த விஷயம் வேற யாரும் சொல்ல முடியாது அப்படின்ற டவுட் எனக்கு வந்துச்சு. இது ஏன் மிஸ்டேக் இல்ல, தீபிகா படுகோன் மிஸ்டேக். அவங்க தான் இந்த டயலாக் சொன்னது. இந்த போன் எடுத்து பாரு, ஏன் மிஸ்டேக் யாரு? ஷூட்டிங் வந்து மேக போற நிறுத்திட்டு போனை எடுத்தா ஏதோ நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு சரி ஒரு நிமிஷம் இருங்க, என்ன கலாய்க்கிறீங்கல்ல? ஓ நீங்க ஒன்னாதான் ஷூட்டிங்ல நீங்க அவங்க கேரவன் வாசல்ல நிக்கிறீங்க. நீ ஏன் இப்ப அவங்க கேரவன் வாசல்ல நிக்கிறீங்க? என் வாசல் தான் அவங்க கேரவன் நிக்கிறா. இப்ப அது முக்கியமா? இந்த மாதிரி கேள்விகளை நான் கேட்பேன். ரெமோ படத்தை ஹிந்தில வந்து தீபிகா பாத்துருக்காங்க. அவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி உங்களை ட்ரை பண்ணிருக்காங்க, கிடைக்கல. இப்ப பேசுறாங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் கால தரங்க. ஒரே செகண்ட் சார். Hello. Hi, is this Kirti I'm talking to? Yes. Hi Kirti, this is Deepika Padukone here. Hi. Hi. How are you? I'm fine, thank you. I just got to watch your Remo. Thank you so much. You've been fantabulous. You've been outstanding. Thank you so much. Deepika, of course, these words. I really liked your hairstyle in that fourth scene. So I just wanted to appreciate you for that. You liked only my hairstyle? You liked only my hairstyle? Yeah, I really like your hairstyle. I would really like to learn about your lifestyle. Really do Koranman Kigni. Hello? Yeah, hello, sorry, yeah. Can you like me? She really liked your monkey style. Monkey style, Yeah. Hello? Yeah, you know, the drunken monkey style. This is drunken monkey fine. Drunken monkey style? Hey, யாரு? அம்மா தீபிகா அம்மா கீர்த்தி சுரேஷ் ஒன்னே நான் கேட்டுக்க விருப்பப்படுறேம்மா. இல்ல தீபிகா படுகோன் உங்ககிட்ட பேசுறது தப்பு கிடையாது. ஆனா அது சதீஷ் மூலமா பேசிருப்பாங்க. நீங்க ஏன் நம்புறீங்க? எவ்வளவு வாட்டி ஏமாறுவீங்க? அதானே நம்பவே முடியாது. முதல்ல சொல்லிருக்கேன். டவுட் தான். தீபிகா படுகோன் மாதிரி எல்லாம் இல்ல வாய்ஸ். நான் அதான் முதல்ல தீபின்னு சொன்னேன்ல. அது நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னோன்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இது யாரோ போய் சொல்றாங்க அப்படின்னு. யாரு விசேஷா? நாங்க வந்து ரெமோ ஸ்பெஷல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். நீங்களும் சதீஷும் வருவீங்கன்னு நினைச்சோம். பட் நீங்க ரெண்டு பேரும் விஜய் சாரோட ஷூட்டிங்ல இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். They are very busy. Yeah, busy people. Yes, we are very busy. They don't have dates. Oh my God, I have blind dates. We will share that. Okay. Okay. So all the best, Kirti and Remo. சூப்பரா போய்கிட்டு இருக்கு. என்னோட வாழ்த்துக்கள் அதுக்கு உங்களுக்காக. Thank you, Didi. Okay, Kirti, all the best. Bye. Thank you. So ஒரு செகண்ட் சதீஷ் please. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. அதுக்கோனா. ஹலோ
ஹலோ நான் சார் நாங்க தீபிகா படுக்கணும் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் சார். இல்ல நான் என்ன சொன்னேன் அப்பவே டிடி சொன்னேன் உங்களுக்கு வராது இருந்தாலும் கஷ்டப்பட்டு லேடிஸ் வாய்ஸ்லயாவது மிமிக்ரியாவது பண்ணுங்கன்னு. இதுல இன்னொன்னு என்னன்னா கட் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சுவலி கீர்த்தி என்ன கேட்பாங்கன்னா ஏய் உண்மையை சொல்லு தீபிகா தானே டிடி வாய்ஸ்ல பேசுறது. நம்ம சுத்தி இப்ப இருக்கிறதுனாலதான் நம்ம 2 பேரும் ஏமாற்ற. கீர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் யா அப்படிதான் ஆரம்பிச்சுச்சு. சும்மா நடிக்குது மாட்டிக்கிச்சு. சதீஷ் வாழ்த்துக்கள் சதீஷ். நீங்க நடிக்கிற படம் பெரிய பெரிய ஹிட் ஆயிட்டே போகுது. ரொம்ப நன்றி டிடி. எப்படி நான் இது ரியாக்ட் பண்றதே தெரியல. அது படத்துல ரியாக்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நீங்க வந்து இவ்வளவு நல்லா மிமிக்ரி பண்ணி சீரியஸா கொஞ்ச நேரத்துல நானும் அப்படியே ஆடி போயிட்டேன். சரி அப்படியே ஆடிக்கிட்டே போயிரு. நீங்க சாங் தான் இது ஆடிதான் ஆகணும். போய் ஓகே இல்ல அதான் போட வேண்டியிருக்கு. விஜய் சாரோட சாங்ல இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. மை காட் உங்களுக்கு தெரியல இவங்க 2 பேரையும் போன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் சார் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வைக்க முடியாது. நீங்க பேசிட்டு அடுத்த வருஷம் வாங்க நாங்க சாங் எடுக்கிறோம்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. இல்ல இப்ப நான் ஒரு ரிஹர்சல் பாத்துட்டு இருந்தேன். சார் வந்து கேட்டாரு என்ன பண்றீங்க. ரிஹர்சல பாக்குறேன் நான் பண்றது அப்படின்னு போயிட்டாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் வந்து ரொம்ப வருஷமா இதை பத்தி பேசிட்டே இருந்தோம். சதீஷ்க்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. சதீஷ் இங்க பொண்ணுங்க தான் பயங்கரமா ஹாப்பி ஆகுறாங்க. அவங்க என்ன ஹாப்பி ஆனாலும் நான் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மட்டும் சொல்லுங்க. சதீஷ்க்கு வந்து அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரெமோ கெட்டப்ல இருக்க மாதிரி ஒரு அழகான என்ன சோயா நடக்குதாங்க. வாழ்த்துக்கள் சதீஷ். அத வந்து நாங்க இந்த மேடையில பதிவு பண்ணிட்டோம். ஆமா கல்யாணத்துக்கு அப்புறமாவது நல்ல பையனா இருங்க. பாப்போம் ட்ரை பண்ணுவோம். நன்றி நன்றி நன்றி. ஹே பாய் ஹே.